தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குற்றால அருவிகளில் வெள்ளத்தை தடுப்பதற்கான அபாய எச்சரிக்கை கருவி பொருத்துவது தொடர்பான ஆய்வு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. திடீர் வெள்ளத்தை குறைப்பதற்காகவும் அதே நேரத்தில் அந்த நேரங்களில் எச்சரிக்கை தெரிவிக்கும் இந்த கருவிகள் பொருத்தப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலவேல், அதாவது தென்னகத்தின் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்களில் ஒன்றான குற்றால அருவியில் பல்வேறு பகுதிகளில், அதாவது சீசன் காலங்களில் இங்குள்ள பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் பல பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் அதாவது கடந்த 17ஆம் தேதி பழைய குற்றாலத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் அஸ்வின் என்ற சிறுவன் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அருவி பகுதியில் ஆய்வு பணி மேற்கொண்டனர். இந்த நிலையில் வெள்ள காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் தற்போது பழைய குற்றாலம் மலைக்கு மேல் பகுதியில் வன ஊழியர்களும் அதே போல ஐந்தருவி மலைப்பகுதிகளுக்கு மேல் வன ஊழியர்களும் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவிக்கு மேலாக உள்ள செண்பகாதேவி அருவியிலும் தற்போது வன ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களோட பணி என்பது என்னவென்றால், அதாவது மழை ஏற்படும் போது தண்ணீர் அந்த பகுதியில் அருவி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிப்பார்கள். அதன் பின் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து அதாவது அருவியில் குளிக்கக்கூடிய மக்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றுவதுதான் இவர்களுடைய பணியாக இருக்கும் எனவும், தொடர்ந்து இந்த பணி என்பது இந்த மலைப்பகுதியில் சீசன் முடிய காலங்களில் வரை தொடர்ந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் தற்போது வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நன்றி செந்தில், விரிவான விவரங்களுக்கு.